இந்த 4 சிலிண்டர் இன்ஜினும் 3 சிலிண்டர் இன்ஜினும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு இதுதான் வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் வச்சுக்கோங்களேன். இதில் வந்து 4 பிஸ்டன் இருக்கும். இந்த 4 பிஸ்டனும் அட் அ டைமில் மேலே கீழே போயிட்டு வராது. இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கிற இந்த பிஸ்டனும் மேலே போகிறப்ப இந்த மிடில் இருக்கிற 2 பிஸ்டனும் கீழே இறங்கும். இந்த மாதிரி மேலே கீழே போயிட்டு வரும்போது இதோடைய பேலன்ஸ் வந்து ரொம்ப ஈவனாக இருக்கும், வைப்ரேஷன் எதுவும் வராது. அதனால தான் ரொம்ப நார்மலாகவே 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வைப்ரேஷன் இல்லாமல் NVH லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் 3 சிலிண்டர் இன்ஜின் எடுத்தீங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜினில் வந்து 4 சிலிண்டர் இன்ஜினில் நடக்கிற மாதிரி நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 2 பிஸ்டனும் கீழே போகலாம், இந்த மிடில் பிஸ்டன் மேலே ஏறிட்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது அப்படி நடக்காது. இன்ஜினியரிங் அப்படி ஒர்க் ஆகலை. இன்ஜினியரிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா கண்டினியூட்டியாக பார்த்தீங்கன்னா இது மேலே போகும், இது மிடில் இருக்கும், இது கீழே இருக்கும், இது மேலே போகும்போது இது இங்கே இருக்கும், இது இங்கே இருக்கும். இதுல இருந்து ஒரு அன்ஈவன் கம்பஷன் தான் நடக்கும். இந்த அன்ஈவன் கம்பஷன் நடக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்காது கீழே. இந்த எல்லா பிஸ்டனுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்டில் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இந்த கிராங்க் ஷாஃப்ட் வந்து மேலே கீழே போயிட்டு வரதுனால இங்கே பயங்கரமான ஒரு அதிர்வு ஏற்படும். அதுதான் வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் 4 சிலிண்டரில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் 3 சிலிண்டரில் அது ரொம்பவே அதிகமாக இருக்கும்.